என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கார்டு பிரிண்ட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வேண்டானா என்ன அர்த்தம்? இந்த ஒரு மாசத்துல அப்படி என்னதான் நடந்தது? யார்கிட்டயாவது பந்தயம் கட்டிருக்கியா? கண்டபடி பேசாதீங்கப்பா. நான் பந்தயம் எல்லாம் வைக்கல. லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மைதிலியை லவ் பண்ணலாம்ல? அவளுக்கு என்னடா குறைச்சல்? அதெல்லாம் நம்ம கையில இல்ல டாடி. காதலுங்கிறது யார் மேல எப்ப எப்படி வருங்கிறது யாருக்கும் தெரியாது. நீ எனக்கே உபதேசம் பண்றியா? உன் வயசை தாண்டி தாண்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சரி, நீ காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏதாவது கோயில தாலியை கட்டி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நானும் உங்க அம்மாவும் மைதிலியோட பேரண்ட்ஸ் காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருக்கேன்னு கேட்டுக்கிறோம். ஒன்னு பெத்த பாவத்துக்காக அவங்க காலில் விழுந்து நாங்க கதறோம். நீங்க யார் காலையும் விழ வேணாம்பா. நான் லவ் பண்ற பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. திடீர்னு அவ காணாம போயிட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடறேன். ஒன்னு கொன்னுட்டு நானும் செத்துறேன்டா. சனியை தலை முடிக்கிறேன். என்னடா அறிவு கிடத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இனி உனக்கு வர வழியே இல்ல. அந்த பொண்ணை மறந்துட்டு மைதிலியோட கழுத்துல தாலியை கட்டு. என் கௌரவம், என் நண்பன் கௌரவம், மைதிலி வாழ்க்கை, இது எல்லாத்த விட உன் காதல் ஒண்ணு பெருசு இல்ல. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண நினைச்ச முதல்ல எங்களுக்கு கொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கல்யாணத்தை படிக்க. அப்பா, டேய், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. நாளைக்கு அவ கல்யாணமா இதே மாதிரி நின்னா அவ மனசு என்ன பாடுபடணும் யோசிச்சு பாரு. சாரி மைதிலி, நான் இந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகல. கல்யாணங்கிறது 2 பேரை சேர்த்து வைக்கும், ஆனா மனசை சேர்த்து வைக்காத. இது பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் பேரு மைதிலி, ஹைட் 5'6", எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், குட் லுக்கிங் கேர்ள் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி. அவ்வளோதான். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. 2 பேருக்குள்ள காதல்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் பெட்டை ஷேர் பண்ண முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்
அப்பா என்னடா இந்த பக்கம்? எங்க அப்பன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றான்டா. உன் போட்டோ ஷூட்ல ஏதாவது நல்ல மாடலா இருந்தா பார்த்து சொல்றா. உங்க அப்பா எவ்வளவு முட்டி மோதினாலும் உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா கூட எங்க அப்பா இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இது வரணும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நேற்று ஃபர்ஸ்ட் நைட் கூட முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏன்டா கவலைப்படுற? சும்மாரா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டா உடனே ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்துருமா? டேய் நடந்தது தான் நடந்து போச்சு. தயவு செஞ்சு உன் ஃபிளாஷ்பேக் மறந்து போடா. மைத்திரி கூட ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கோ. முடியாது நீ இப்படியே ஆட முடிச்சேன். உள்ளதும் போச்சு. நான் உள்ள கண்ணானு நடுத்தல நிற்க வேண்டியதான். டேய், வெளியே சில மாடல்ஸ் இருக்காங்க, போய் ட்ரை பண்ண. எனக்கு இந்த குண்டு பாப்பா தான் பிடிச்சிருக்கு. அப்புறமா மீட் பண்ணலாம். டேய், என்னடா மூட் அவுட்ல இருக்க? சின்ன வயசுலேருந்து மைத்திலிக்கு எந்த விதமான அன்பும் பாசமும் கிடைக்கல. என்னையும் மைத்திலியும் தவிக்க விட்டுட்டு அவங்க அம்மா மேலே போய் சேர்ந்துட்டா. ராத்திரியில் பயந்து எழுந்துக்கும் போது கூட இருந்து ஆறுதல் சொல்லக்கூட என் மகளுக்கு யாரும் இல்லாமல் போச்சுரா. என் பிஸ்னஸ் நான் கவனிக்க வேண்டியிருந்தனால மைதிலி ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சேன். என்னோட முழுமையான அன்போ பாசமோ கிடைக்காம அவளும் எப்படியோ வளர்ந்துட்டா. ஒரு நல்ல அப்பாவா நான் நடந்துக்கல. சாரி மைதிலி. டாட், அப்படி சொல்லாதீங்க டாடி ப்ளீஸ். ஆனால் இந்த நிமிஷம் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் மகளை ஒரு நல்ல பையன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஒரு பொறுப்பான அப்பாவா நான் மாறிட்டேன். இத பாருமா, இனிமே உனக்கு அம்மா இல்லைங்கிற சங்கடம் வேண்டாம். நீ ஒரு ஃபோன் பண்ணா போதும், நாங்க உடனே வந்துடுவோம். அத்தை இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லம்மா, உங்க மாமாவுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால போக வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம புதுசா கல்யாணம் உங்களுக்கு நடுவுல நாங்க எதுக்கு? ராஜ், என் மருமகளை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஓகே தான். போயிட்டு வரேன். வெரி குட். வாங்க சந்தோஷம். வாங்க போலாம். வாமா. ஜாக்கிரதமா. பாய் டாடி. குட், நல்ல கிட்டார் வாசிக்கிற. ம். காஃபி? ஓ தேங்க்ஸ். நிஜமாவே என் மியூசிக் பிடிச்சிருக்கா இல்லை சும்மா சொன்னீங்களா? நிஜமாதான். நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்பப்போ நல்ல ரிலேஷன்ஷிப்காக சில பேர் போய் சொல்லுவாங்க. ரியலி? ம். என் பாட்டி கூட சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர்னு அவங்க இறந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா என் தாத்தா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஷி ஜஸ்ட் அக்செப்டட் ஹர் ஃபேட். அதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வாழ்க்கையில பொய் சொல்றது எவ்வளோ முக்கியம்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பாட்டி தாத்தா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவங்க வாழ்க்கை அதை விட நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு பொய் நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கிட்டா உண்மையை வெளிப்படுத்தும் போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நான் செத்தாலும் பொய் வாழ்க்கை வாழ மாட்டேன். தேங்க்ஸ். உனக்கு சமைக்க வரலன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆ, அப்புறம் ஏன் உப்பு இல்லை காரம் இல்லை இவ்வளோ மோசமாக இருக்கு? நான் தெரிஞ்சுதான் அப்படி சமைச்சேன். நீங்க தானே சொன்னீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தம்பதி வாழ்க்கையை தொடங்கலான்னு. அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கலான்னு. ஹாய். என்னடா பேபி கீபிட்டு? என்னம்மா சாப்பிட்றது விட்டு சர்க்கஸ் பண்ண வந்திருக்க? டெய்லி வலியானா இலியானா மாதிரி ஆயிடுவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. உங்க அம்மா சொன்னாங்களா இல்ல அவங்க அம்மா சொன்னாங்களா? பார்த்து சரிதான் போங்கடா. நல்லா குட்டியான மாதிரி இருந்துட்டு கும்மி அடிக்க ஆசைப்படுது.
எங்க அட பாவி ராஜ் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. இப்போத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்குவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கணும். ஓகே? ஓகே. நீங்க யூஸ் பண்ற பவுடர், பேஸ்ட், ஷாம்பு, ஷேவா அண்ட் பாடி வாஷ், சோப். நாட் பேட். இந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சொல்லாமலே தெரியணும் என்ன வேணும்னு. அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அப்படின்னா உன்னை பற்றி நான் இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ நீட் சம் டைம், யூ நோ. பில் பண்ணிடுங்க. ஹாய் ராஜ், நீங்க போட்டோகிராஃபரா மட்டும் இல்ல மாடலிங்லயும் சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ். மைதிலி, ஃபேஷன் ஃபீல்டில் இதெல்லாம் காமன் தான், டோன்ட் வரி. ராஜ், நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா நீ இன்னொரு பொண்ணை தொட்டதை நான் பார்த்தேன், அவளையும் கொன்னுடுவேன், உன்னையும் கொன்னுடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பார்ட்டி. என்னோட சேர்ந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ பாஸ், அப்படின்னா சாதிச்சீங்க? ஆமா, என் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட். நான் அப்பா ஆக போறேன். வாவ், ரொம்ப பெரிய அச்சீவ்மென்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் நீ ஆச்சு. ரொம்ப ஸ்பீடுப்பா. இங்க பாருங்க, நான் அவ்வளவா டிப்ளமேட்டிக் கிடையாது. 2 பேர் நெருங்கும்போது என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் சீக்கிரமா நடந்துடணும். ஆனா அதுக்கு முன்னால நம்மள மாதிரி உள்ளவங்க கல்யாணம் பண்ணணும். ஏதாவது கேட்டா அவங்க பர்சனல் ப்ராப்ளம், அவங்களோட பார்ட்னரோட இஷ்டத்துக்கு வாழணும். போதாதுன்னு நம்மள புரிஞ்சு அதுபடி நடக்கணும்னு எக்ஸ்கியூஸ் வேற. இவங்களெல்லாம் விட என்னோட பாலிசி தான் ரொம்ப நல்லது. அது என்னன்னா, நம்ம மனைவிக்கு குழந்தைய வளர்க்கணுன்ற பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்படின்னா என்ன சொல்ல வர? கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழறது தப்புங்கிறியா? தப்புன்னு சொல்லல, ஆனா யூஸ்லெஸ். கீழ்த்தரமானவன் தான் அப்படி செய்வான். உன்னை நம்பி வந்த பொண்ணோட விருப்பு வெறுப்பு தெரிஞ்சிக்காம கல்யாணங்கிற பேர்ல அவளை பிரெக்னென்ட் ஆக்கி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இஷ்டத்துக்கு வெளியே சுத்துற உன்ன மாதிரி ஆளுங்களை என்ன வேணா சொல்லி திட்டலாம்டா. எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க வைஃப் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா என்ன? Shut up! ராஜ்! ராஜ் வேண்டாம்! ராஜ் வேண்டாம், வாங்க! வேண்டாம் ராஜ்! Come on, ராஜ். I can't believe what he said. The guy is not a man. He's an animal. என்ன சொல்றான் பார். ஐயோ விடு ராஜ். அவன் அவனோட அபிப்பிராயத்தை நீ என்ன சொன்னான். அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவன் சொன்னது கரெக்ட்டா? ராஜ், I didn't mean like that, okay? Then what did he mean? அவன் சொன்ன மாதிரி நம்ம இருக்கணுமா? ஓகே. அப்படி வாழ்ந்தா நமக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்ல. வா. ராஜ்! கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராஜ். இந்த சந்தோஷம் நமக்கு எப்பவும் இருக்கணும். ஹே கம் ஆன் மைதிலி, ஏன் இப்படி ஃபீல் பண்ணி பேசுற? இனிமே நம்ம எப்பவும் இப்படி தான் இருப்போம். தட்ஸ் குட். இப்படி தான் இருக்கணும். ஓ பை த வே, நான் மறந்து போயிட்டேன். ஹோட்டலில் டெலிகேட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும். ஸோ ஆன் த வே ஏதாவது நல்ல மாலை பார்த்து வண்டி நிறுத்து, ஓகே? எஸ் மேம். ஏய் பஸ் யூ மேன். Congrats, you'll get 50,000 pounds on this deal. ராஜ், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணாம எப்படியாவது நல்லா பண்ணணும். I know. Thank you You're so all much best. for the opportunity.
ப்ளீஸ் கிவ் மீ a second. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். Excuse me. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. பிடிக்கலனா ஏன் தொந்தரவு பண்ற? இப்படியே தொந்தரவு பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஜேம்ஸ். I hate you. I don't like you. Leave me alone. Yeah, I know. But it's a wonderful opportunity. Yeah. ஏய் அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க வா. மொபைல்ல சிக்னல் இல்ல, அதான் இங்க வந்து ஃபோன். இட்ஸ் ஓகே கம். ராஜ் 1 வீக் ஒன்று பிரிஞ்சு இருக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ மிஸ் யூ. அடிக்கடி நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். I love you. Love you too. See you then. Bye. Bye. Ladies and gentlemen, this announcement for the flight number IT546 from Bangalore to Delhi. Flight on time and ready to departure. And this is the final call for the security check on gate number 8910. பிரியா, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அடங்கொக்கம். ஏய் எங்க பாவடா பொண்ணை துரத்துறான்டா, காப்பாத்தலான்னு. பொண்ணு காப்பாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆ. அந்த ரவுடிங்ல அடிக்க பாலம் இருக்கா? டேய்
நீயாவது போய் காப்பாத்துறா. 6 அடி உயரம் இருந்தா பத்தாதுடா. பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சாவது மனசு வேணும்டா. அப்படியா? அடி சூப்பர், ரூல் பண்ணு. ஏ சிங்கம் போல சீறி வரா நம்ம பேராண்டி. அந்த ராட் எடுத்து முன்னாடி என்ன பாக்குற? சீக்கிரம் சீக்கிரம் ஆடி. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அந்த ராட் எடுத்து அடி அடின்னு எவ்வளவு நேரமா சொல்லிட்டே இருக்க, சும்மா சில மாதிரி நின்னுட்டே இருக்க. நான் எதுக்கு எடுக்கணும்? என்ன காப்பாத்துறதா பெருசா பில்டப்லாம் பண்ண? நடுவுல எதுக்குன்னு நான் வரல. சரி, ஒரு வயசு பொண்ணு இந்த ராத்திரில எங்க இருந்து வர? தியேட்டர்ல இருந்தா, பார்ட்டில இருந்தா? இவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக உன்னை துரத்திட்டு வந்தாங்க? முதல்ல நீ என்ன செஞ்ச? உனக்கு காமன் சென்ஸ் இருக்கா? காப்பாத்த வந்துட்டு இப்படியா கேள்வி கேக்குறது? ஆமாடா பாவம். முதல்ல உன்னை சொல்லணும். காலையில கோவா போற பிளான வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமா? என்ன சொன்ன? எனக்கு அரேஞ்ச் மனசு கூட இல்லன்னு சொன்னல. இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கோம், ஒரு தேங்க்ஸ் சொன்னல இவ. ஆமாங்க, ஒரு தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ஆமாண்டா, டிரா பண்ண தேங்க்ஸ். அந்த தேங்க்ஸ் நீயே வாங்கிக்க, லிஃப்ட் நீயே கொடுத்துக்க. அதுல மச்சான் Hello, வைக்கல. mister. ஒரு நிமிஷங்க இருங்க. அண்ணே, ஒரு Hello, நிமிஷம்ண்ணே. நீங்க என்ன தப்பா நினைக்கலாம், நான் என்ன போய் டிராப் பண்ணுவானே. நீ போய் அவங்கள டிராப் பண்ண போ. மனசுல அப்படியே பெரிய அண்ணாமலை ரஜினிகாந்த் நினைப்பே. சைக்கிள்ல ஏறிக்கோ, ரெக்க கட்டி பறக்க. நீங்களே பாத்துங்கண்ணா. நீங்க வாங்க, நான் டிராப் பண்றேன். உங்களுக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். அப்ப எங்க கூட கோவா வரீங்களாங்க? ஹலோ, பாப்பா வந்துட்டாங்களா? பாப்பா டிஃபன் சாப்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்களா? அட பாவி டேய். யாரா அந்த பாப்பா? ஏடா யாருன்னு கேக்குற? நேத்து ராத்திரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபைல் வந்துச்சுடா. நான் பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ பார்த்தா பைத்தியம் பிடிச்சிரும். எங்க? எங்கன்னா அதோ பரப்பாரு. சூப்பரா இருக்கல. எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குல்ல? இல்ல வாங்க மேடம். பார்த்து பொறுமையா வாங்க. நான் சொன்னல சூப்பர் மாடல்னு, அது இவங்க தான்டா. இவ சூப்பர் மாடலா? திமிர் பிடிச்சவ. நீதான் திமிர் பிடிச்சவன். பெரிய கத்ரினா கைஃப். நீ பெரிய ராஜு மேனன். ஹெல்ப் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற ஒரு சின்ன மேனர்ஸ் கூட கிடையாது. அந்த அருகதை உனக்கு இல்ல. இது முகத்தை பாத்தியா? பீச்ல பிக்னிக் போட்ட குரங்கு மாதிரி இருக்கு. அவ முகத்தை பத்தியா? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. இத மாடலா போட்டா உன் ஷாப் உருப்படாதே. இவ மட்டும் உன் கடைக்கு ஆட் ஃபிலிம் எடுத்தானா உன் கடை உருப்பிடும். போடி திருஷ்டி பூசணிக்கா. போடா ஒண்ணுமார் ரெண்டு மூஞ்சி. பேரும் வாய முறீங்களா? இவரு பெரிய படையப்பா, இந்த மாதிரி நீலாம்பரி. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு போய் வேலையை பாருங்க, போங்க.
என் போட்டோஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்கியா இல்ல மும்பைல இருந்து வேற போட்டோகிராஃபரை கூப்பிடணுமா? ஹலோ, உன்னதான் கேக்குறேன். என் மேல இருக்கிற கோவத்துல என் போட்டோஸ் எல்லாம் நல்லா எடுக்காம அது எல்லாத்தையும் தூக்கி போட போறியா? எனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் கேமரா முன்னாடி வந்துட்டா வேலையை தவிர வேற எதுவும் தெரியாது. ஓஹோ, நல்ல ப்ரொஃபஷனல்னு சொல்ற. பார், வாவ், என்னை யாரும் இவ்வளோ அழகா போட்டோஸ் எடுத்ததில்ல தெரியுமா? ஐ எம் ரியலி சாரி, நான் உங்களை அதிகமாக பேசிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், Hello, darkness, my old friend. I've come to talk with you again. அப்ப என்ன Light up, please. இந்தாங்க. Thank you. so how is India? How do you like Indians? Oh, India is good, but I didn't see Indians. என்ன, இந்தியன்ஸை பார்க்கலையா? When I go to Punjab, Punjabis. Bihar, Biharis. Andhra, Teluguans. Kerala, Keralites. Tamil Nadu, Tamilians. Bye, Tamil people. ஆடங்க ஒக்கமக்கா, ஒரு லைட் வாங்கிட்டு நான் கிளாஸ் எடுத்தான் பாரு. வெள்ளைக்காரனுங்க ஏன் இத்தனை வருஷம் நம்மள ஆண்டானுங்க இப்பதான் புரியுது. இவன் மொத்தத்துல நம்மள மண்டக்காய வச்சிட்டான். இப்போ நமக்கு தேவை ரிஃப்ரெஷ்மெண்ட். ரெஃப்ரெஷ்மெண்ட்டா? எஸ். ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணாம், ஏதாவது பெட் வச்சுக்கலாமா? ஓகே, நான் காசு கொடுக்காமலே வைன் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரேன். நீ கிளாஸ் டம்ளர் வாங்கிட்டு வரியா? சே, என்னடா பேசுற? ஃபிகரை பார்த்தல, அவ போய் கேட்டானா கிளாஸ், ஜக்கு, பேரல் மொத்தத்தையும் கொடுத்துருவானுங்க. சொல்லு ஊத்தினே நின்று பாருங்க. டன். டன். வெயிட், ஐயா டேலண்ட் பாரு. ஏய் ராஜ். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாட் யூ வாண்ட்? அந்த பொண்ணு ஒரு முறை பாருங்க. அந்த பொண்ணு நானும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவோம். ஆனால் சில காரணங்களால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பார்க்கவே முடியாது. ஓ, சோ சார். கடைசியாக எங்கள் காதலை ஒரு வைன் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லை. ஹோட்டலில் பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன். பட் இஃப் யூ கிவ் மீ யுவர் அக்கௌண்ட் நம்பர், I'll transfer the money. I'm a man of my word. பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கீங்க. செல்லம், ப்ளீஸ் கம். எஸ். இவங்க தான் இந்த பாரோட ஓனர், என்னோட ஒய்ஃப். ஹாய். நானும் உன்ன மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தேன். அப்போ என் கையில் பணம் இல்லை. நான் இவங்க கிட்ட உதவி கேட்டேன், செஞ்சாங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குள்ள இவங்க என் பொண்டாட்டியாவே மாறிட்டாங்க. நைஸ் ஸ்டோரி. ஒரு நிமிஷம், இந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம். நீ போட செல்லம். ரஜா, வைன் இல்லை, இம்போர்ட்டட் சரக்கே பணம் கொடுக்காம வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஊன் டர்ன். போய் கிளாஸ் கொண்டு வா. எனக்கு பயமா இருக்கு. Bet is the bet. You have to go. Go. ஓகே. Madam, order please. Can you give me some time? Oh, waiting for boyfriend? Yeah. Okay. Hey, wait. அங்க பார். Go. Hey, show me your bag. Nothing in my bag. Show me your bag. What? Glasses? I Are don't. you stealing the I glasses? really don't know how it came to my bag. She's thief. I'll No, call I'm the not a police thief. now. Please don't call police. சொதப்பிடுச்சே. I'm Check not with the a bag. thief. Please Hey, let me stop go. it. Sorry. இவங்க தப்பு எதுவும் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டா. நான் சும்மா விளையாட்டுக்காக எடுக்க சொன்னேன். எங்களுக்குள்ள ஒரு சின்ன பெட், அதான் தட்ஸ் வை. இது எல்லாமே அவங்க எனக்காக தான் செஞ்சாங்க. ஓகே, இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். ஓகே, ஜஸ்ட் டேக் யூ சிட் ப்ளீஸ். சாரி கைஸ். சாரி பிரியா. நெஞ்சம் ஏனோ பறந்து போச்சே, உன் காதல் என்னை கடத்தி போச்சே. நெஞ்ச பூக்கள் மலர்ந்து போச்சு, உன் பேரை சொல்லி வாங்கி போச்சு.
நான் தேடும் திங்கள் வாக்கையா நீ வா வா என்ற சிந்தலா பார்த்து பார்த்து எங்க வச்ச பார்வையால பத்த வச்ச கத்தி வச்ச கனவிலும் கத்த வச்ச நெஞ்சம் ஏனோ பறந்து போச்சே உன் காதல் என்னை கடத்தி போச்சே நெஞ்ச பூக்கள் மலர்ந்து போச்சு உன் பேரை சொல்லி மயங்கி போச்சு மொத்தமா என்னை சூழும் சோலை முத்தமா தினம் ஆளும் போது மின்னலா நீ வா வா என்ற வெண்ணிலா சுத்தி சுத்தி வந்த நெஞ்சை அழி போன அட்ட போல ஒட்டி கட்டா மூச்சு முட்டை கட்டி கட்டா நெஞ்சம் ஏனோ பறந்து போச்சே உன் காதல் என்னை கடத்தி போச்சே நெஞ்ச பூக்கள் மலர்ந்து போச்சு உன் பேரை சொல்லி மயங்கி போச்சு ஜேம்ஸ் வேண்டாம் நானே வரேன் வேண்டாம் நானே வரேன் ஓகே பாய் ஹே பிரியா உன் கூட கொஞ்சம் பேசணும். எனக்கும் உன்கிட்ட பேசணும். செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சுக்கு 4 மணிக்கு வந்துரு. ஏய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். ஐ அம் ரியலி சாரி ராஜ். ஐல் see there. Bye. இந்த காலத்துல இதெல்லாம் காமன்ரா. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, எங்க போனாலும் தெரியாது, சொல்லாம கொள்ளாம போயிட்டா. தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஏன்னா உன் டைமையும் லைஃபையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு உங்க அப்பா பார்த்து வச்சிருக்க மைத்திலி தானே கரெக்ட். அது உன்னோட பேரண்ட்ஸ் விஷ், உன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ், காட் விஷ். மைத்திலி தானே உனக்கு பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃப்ரெண்டு பிரியா ரூம் நம்பர் 4202ல இருக்காங்க. பட் 2 டேஸாக அவங்க ரூம்லேயும் இல்லை ஹோட்டல்லையும் இல்லை. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியுமா? தெரியல, ஆனா அவங்க எப்போ வேணாலும் வரல.
ஹலோ ஹலோ ராஜ். மைதிலி, ராஜ் ஐயோ ஓகே? ஐம் ஆல் ரைட். மைதிலி, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் நேரில் வந்து சொல்கிறேன். ஓகே, நீ போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நீ நேர்ல சொல்றது தான் பெட்டர். அப்பதான் நான் உனக்கு ஒரு நல்ல gift கொடுப்பேன். பாய். Love is a ball, love will never fall. Love is in there all the while. Love is thick and thin, love is everything. Love is in our hearts and our dreams. உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். நீ சம்மதிச்சா நம்ம கல்யாணம் நடக்கும். சம்மதிக்கலனாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? உன்னை விட்டுட்டு பண்ண பொண்ணுக்காக கட்டம் பொண்டாட்டிக்கிட்டே போய் சொல்றியேடா. என் பேச்சு கேட்டு லண்டன் போடா. உனக்கு உன் குடும்பம், உன் பொண்டாட்டி, உன் கரியர் இவ்வளவுதான்டா. வேற எதை பத்தியும் யோசிக்காத. பிரியாவை பார்க்குற வரைக்கும் நானும் அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. கோவாவில் என்னைய திடீர்னு விட்டுட்டு போனான்னு அவகிட்ட கேட்கணும். ஆனால் அதை விட முக்கியம், அவள் ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காடா. அதுலேருந்து அவளை காப்பாற்றணும். அதுக்கு முதல்ல அவள் எங்கே இருக்கான்னு தெரியணும். என்கிட்ட அவளோட போட்டோ இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த மிஸ்ஸிங் கேஸ் அது இதுன்னு போனால் பிரச்சனை பெருசாயிடும். டேய், ஒரு ஐடியா. உன் வாழ்க்கையை மாத்த போதுடா. லாஸ்ட் டைம் எங்க ஜுவல்லரி ஷாப்ல திருடு போனப்ப அந்த கேஸ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட கொடுத்தோம். அவர் ஒரே நாள்ல திருடுன பிடிச்சிட்டாரு. நாம அவரை போய் பார்க்கலாமா? யார் அவர்? ரீட்டா, ரீட்டா, எங்க இருக்க? என்ன பண்ற? 25, 26, 27. ரீட்டா, உன்னதான். ரீட்டா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? நீங்க கீழே போட்ட கடலை எல்லாம் பொறுக்கிறேன் சார். கடலை பொறுக்கிறியா? எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன் சார். அத அந்த டஸ்ட்பின்ல போடு. ஓகே சார். இங்கே போடுற. நீங்க சாப்பிடும்போது இப்படியே கீழே விழல சார். அது அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? கடலை சின்னதா இருக்கிறதுனால வாயில விழ மாட்டேங்குது. ஆப்பிள் பெருசா இருக்குல்ல, நேரா வாயில விழுந்துரும். ஒரு வேலை செய். நேரா மார்க்கெட் போய் ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வா. அத மேல தூக்கி போட்டு பிடிக்கலாம். அறிவு இருக்கா உனக்கு? ஹலோ சார், என் பேரு ஜானகி. சவுகார் ஜானகியா, டப்பிங் ஜானகியா? வெறும் ஜானகி. ஓ, சொல்லுங்க. எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். ஹெல்ப் கண்டிப்பா செய்யறேன். அதுக்காக தானே நான் இருக்கேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல சார், நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு நான் பணம் கொடுக்கணும்ல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் உங்களுக்கு பணம் கொடுக்கலனா அது ஹெல்ப் ஆகாது. அதே மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணாம நான் உங்களுக்கு பணம் கொடுத்தா எனக்கு ஹெல்ப்பா இருக்காது. நீங்களும் ஹெல்ப் பண்ணாம நானும் பணம் கொடுக்காம இருந்தா ரெண்டு பேருக்கு ஹெல்ப்பா இருக்காது. இப்போ நான் என்ன செய்யணும்? காணாம போயிடுச்சு. என்னத்த காணல? அதான் சார் காணும். அதான் காணும்னா என்னது? நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்ல, அதைத்தான் காணும் சார். என்ன காணும்னு சொன்னீங்க? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, அதான் நீங்க கேட்டதா காணும் சார். ஓ, அத பத்தி சொன்னீங்க. இப்போ நீங்க வந்திருக்க. ஆமா. எதுக்காக வந்த? நான் உங்ககிட்ட வந்தது எனக்கு அது காணாம போயிடுச்சுன்னு சொல்றதுக்காக. ஓ, அது சரி, என்னத்த காணல? இருக்க வேண்டியது காணாம போயிடுச்சுன்னா மனசு எவ்வளவு வேதனைப்படுன்னு உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது சரி, எதை காணோம், எப்படி காணோம், எங்கயா தொலைச்ச? நீங்க எதையும் பறி கொடுக்காததுனால எதுவுமே காணாம போகலங்கிறீங்க. நான் ஒண்ணு பறி கொடுத்துட்டேன் சார். அதனாலதான் உங்ககிட்ட கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கலான்னு வந்திருக்கேன் சார். அட பாவி, எதடா தொலைச்ச? எங்க தொலைச்ச? எங்க பறி கொடுத்த? அப்பா, நீங்க தான் இருக்கியா? இவனை 3 நாளா தேடிட்டு இருக்கேன். நீங்க கிளாட்டிமிட்டியோ, ஐ அம் டாக்டர் ஜெனி. அவன் மென்டல். இவ்வளவு நேரமா காணும் காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அது இவருதான். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பேமெண்ட். என்னது இது? பேமெண்டா? டாடி. நான் டாடி இல்லடா, உன்னோட டாக்டர். ஏய், டாடி கிட்டன்னு பேசிக்கிட்டு இருக்க. அடி வாங்க போறேன். போடா இங்க இருந்து. இப்ப டாடிங்கறா, கொஞ்சம் விட்டா டார்லிங்னு சொல்லுவான். டார்லிங்கா? இங்கிட்டு போங்க. இல்லனா இங்க போச்சு. டார்லிங், டார்லிங், டார்லிங். ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. அம்மாடி,
பைத்தியக்காரனா இவன்? பாஸ் இங்க எதையோ காணலன்னு சொன்னீங்களே, ஏன் ஹெல்ப் ஏதாவது வேணுமா? ஆப்பிள். எனது ஃப்ரீயா கண்டுபிடிக்கணுமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோன் பண்ணா கொன்னே விடுவோம் ஐபோனை. வாடா இவர்தான் அவரு சிட்டி பாபு. எக்ஸ்கியூஸ் மீ, டிடெக்டிவ் சிட்டி பாபு. ஆமாமா டிடெக்டிவ் சிட்டி பாபு. எங்களோட காணாம போச்சு. என்னது உங்களாலையும் பார்க்க முடியலையா? அதான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு நோ வந்தேன். நோ நோ நோ, ஐ வாண்ட் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டீடைல்ஸ். அதோ இருக்கா. ஐயோ இப்படிதான் விழுந்துக்கினே இருக்குங்க. இந்தாங்க. அந்த பொண்ணோட பேரு பிரியா. எங்க இருந்தே சொன்னா போதும். அந்த பொண்ணு பேரு பிரியா, இவனோட லவருங்க. கொஞ்சம் கண்டுபிடிங்க. எனக்கு பிரியா வேணுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. உன் இஷ்டத்துக்கு சொல்லாதடா, கம்முனு 3 லட்சம் வரைக்கும் கொடுப்போங்க. ஓகே ஓகே, இன்னில இருந்து இந்த கேஸை நானே டீல் பண்றேன். ஓகே, இனிமே நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாய். 3 லட்சம் வருது. அதுல 2 எனக்கு 1 உனக்கு. சிட்டி பாபு சார் டீல் கேன்சலா? அதுலங்க எனக்கு கூட ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும். 3 லட்சம் தரேன். போட்டோ போட்டோலாம் இல்லைங்க. இந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணுக்கும் அழகா 2 கண்ணு, 2 காது, 2 உதடு, 2 கை இருக்கிற அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தேடி கொடுங்க. எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் கேக்குதா? நான் டிடெக்டிவ், மேரேஜ் புரோக்கர் இல்ல. ஆமா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போடா. ஏயா உன் இஷ்டத்துக்கு நடு ரோட்ல வண்டி நிறுத்துறியா? வந்து இடிச்சா என்ன பண்ணுவ? நான் என்ன பண்றது? கண்ட இடத்துல நிப்பியா? டிராஃபிக்லாம் எப்படி பிளாக் ஆகுது பாரு. கொஞ்சம் கூட அறிவுல உனக்கு வாடா. ராஜு மாதிரி இருக்காரு. டைம் ஆகுது, சீக்கிரம் வாடா. யார் பேர் சண்டை ஒரு டைம் இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு வா. சொல்லுடி. ராஜு லண்டன்ல இருக்காருன்னு சொன்னா இங்க தான் இருக்காரு. நோ வே. ராஜ் லண்டன்ல இருக்காரு, இப்போ ஒர்க்ல இருக்காரு. நீ யாரையாவது பார்த்துட்டு அவரு நினைச்சிருப்ப. எதுக்கும் ஒரு வாட்டி நீ செக் பண்ணிக்கோ. நான் இப்ப ராஜுவை காமேஷ் கூட இருக்கிறத பார்த்தேன். டோன்ட் பி சில்லியா. போன் வை. நான் இருக்கறேன்ல, நீ சாப்பிடு. பேப்பர் போட வந்திருப்பானுங்க. ஹாய் அண்ணா. நமஸ்தே, வணக்கம், சலாம். என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா? அது பீஸா பர்கர். அது ஐயோ அது பேர் என்ன சொல்ல? சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேமா. இங்க தனியா தானே தங்கி இருக்க? எஸ், ஒன் மேன் ஆர்மி. சரி விடு, கவலைப்படாதண்ணா. நீங்க இவ்வளவு கவலைப்பட்டா ராஜ் ரொம்ப கவலைப்படுறான். ராஜா எங்க எங்க இருக்கான்? ராஜ் தான் இங்க இல்லையே. ஆமால, இங்க இல்லையே. அவன் லண்டன்ல இருக்கான். அதான் ராஜ் ஃபீல் பண்ணுவானு அவனோட மனைவியா உன்னோட தங்கச்சியா உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பேசலான்னு வந்தேன். வேடியில போற ஓனத்துக்கு பேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இப்ப எனக்கு என் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா அதான் என் தங்கச்சி எனக்கு சம்பந்தம் பார்த்திருக்கால, எனக்கு சந்தோஷமா இருக்குமா. காட்டு போட்டோஸா? இந்த பொண்ணு பேரு இல்லையானா, கோவால இருக்கா. இவன் நயன்தாரா, கேரளால இருக்கா. இந்த பொண்ணு பேரு அனுஷ்கா, பெங்களூர்ல இருக்கா. நல்லா இருக்காங்களா? என் ரேஞ்சுக்கு தமிழ் பொண்ணே போதும். போய் தமிழ் பொண்ணு போட்டோ எடுத்துரும். போ போ போ. அப்படின்னா இந்தா. இவனை மொத்தமா கொடுத்துட்டா. அந்த டோர் மட்டும் திறக்காத. ஏன் சந்திரமுகி இருக்கா? இல்ல இல்ல, அவளோட தங்கச்சி அருந்ததி இருக்கா. இதுங்கள யாரோ ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ கிளம்பு. ஐயோ சொல்றது கேளுமா. வேணாம் வேணாம். ஐயோ போயிடு. சிலிண்டர் இல்ல, கேஸ் காலி. என்னன்னா நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ரொம்ப டென்ஷனாவே இருக்க. பொண்ணு பாக்குறதுக்கு பொண்ணுங்களோட போட்டோஸ் கொடுத்தல, அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன நர்வஸா? ஐயோ எப்ப சொன்னாலும் மடக்குறாளே. சரி, இவங்கள யார பிடிச்சிருக்குன்னு ராஜ்க்கு ஃபோன் பண்ணி தரேன் சொல்லு. ஐயோ நான் பேச மாட்டேன், நீயே பேசு. அவ நீயே பேசு. ஹலோ மைதிலி. ஹலோ ராஜ். ஹலோ ராஜ், உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. சரி, லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணு. பூச்சி. சரி மைதிலி. Hello. Yes. What can I do for you? Hello, this is Raj. I booked a room 130 in a hotel. I'm not able to make an international call to India. Can you connect me to this number, please? Oh, sure, sir. Yeah. 098402
11112. Sir, just wait for a while. Hello, your call get connected. You can talk now. இவ்வளவு பொண்ணுங்களை நான் எப்படிமா உடனே செலக்ட் பண்ண முடியும்? நீ கிளம்பு. ஹே லண்டன்ல இருந்து. லண்டன்ல இருந்தா? ஹலோ ராஜ். Hi Maithili, how are you? I miss you. I miss you too. உங்க ஃப்ரெண்ட் காமிஷ்க்கு நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். Oh, that's cool. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலல? மீட்டிங்ல தான் இருக்கேன், பரவாயில்ல. ஓகே நீ அப்புறம் கால் பண்ணு. Bye. லண்டன்ல இருந்து. ஓகேண்ணா, நான் கிளம்புறேன். அண்ணா. அப்பா, மைதிலி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. டேய், இவன் ஏன் இப்படி ஷாக்கான மாதிரி இருக்கான்? முள்ளால தான் எடுக்கணும், ஷாக்கால தான் ரிமூவ் பண்ணணும். ஆனா எங்க வைக்கிறது? லண்டன். நான் எந்த கேஸ் எடுத்தாலும் உடனடியா அதை முடிச்சிடுவேன். ரீட்டா, நீ போய் பிரியாவை கூட்டு வா. ஓகே சார். நீ உட்காரு. ஐயோ, நான் சொன்னல சார் சூப்பர்னு. எதுவா இருந்தாலும் உடனே முடிச்சிடுவாரு. இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்ல சார். எங்க காதல்ல ஓட்டை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போங்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போய். இந்த பொண்ணு பிரியா இல்ல. நான் எந்த கேஸை எடுத்தாலும், கடத்தல், திருட்டு, பாம் பிளாஸ்ட், எந்த கேஸாக இருந்தாலும் சரி, அது அக்கு வேற ஆணி வேற அலச. பிரியா இல்லன்னு சொன்ன புரியாத உனக்கு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வா. ஒன்னு சொல்லணும். இந்த வாட்டி ஒழுங்கா கண்டுபிடிக்கலன்னா இன்னொரு செவன படுத்துறோம். ஏன் இப்படி அடிச்சானுங்க? சாரி சார், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னது? ஃபைல்ல போட்டோ மாறி போயிடுச்சு. இவங்க பிரியா இல்ல. இது முதல்லயே சொல்லி தொலைக்கிறதானே? அது சொல்றதுக்காக தான் சார் உங்களை நான் கூப்பிட்டனே. அதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? வேற என்ன நினைச்சீங்க சார்? இல்ல, நான் வேற எதுக்கோ கூப்பிட்டேன்னு நினைச்சேன். நான் சும்மா தான் நிக்கிறேன், சொரிஞ்சு விட்டுட்டுமா? வா. வந்து முதுகுல கொஞ்சம் சொரிஞ்சு விடு. வந்துட்டா சரியறதுக்கு. அறிவு இருக்கா உனக்கு? ஆளப்பா. பிரியா என்னடா? இப்ப நமக்கு பிரியா கிடைக்கிறது கேரண்டி. அப்ப மைதிலி கிட்ட என்ன சொல்லுவ? இந்த பிரியா கிட்ட உன் பொண்டாட்டி பத்தி என்ன சொல்லுவ? ஏதாவது யோசிச்சியா? நான் எதை பத்தியும் யோசிக்க விரும்பல. இப்போதைக்கு பிரியா கிடைச்சா அதுவே போதும். குட் நைட். பிரியா, டேய், எதுவும் யோசிக்காம எப்படா உனக்கு தூக்கம் வருது? இந்த பிரச்சனை எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கு. சரக்கு வேற காலி ஆயிடுச்சு. ரோஜா உன்னை கட்டிக்கிட்டு தாராக ஒட்டிக்கிட்டு நேராக அடிப்பேனே கில்லி. Yes, baby. Thank you, baby. Laga, 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 shaka.
He's been my bottom below though. Check out the finest, gonna give you isa pachi pala taga chinodo. He's a macho man, he's with the babes. He start the game. பாவா என்ன சேர்த்துக்கோ பந்தியில முந்திக்கோ சாக்கு போக்கு நீ சொல்ல சம்மதிச்ச சிந்தாமணி மந்திரிச்ச கோழி போல நின்ன அழகான பலசாலிடி வந்து இருப்பேனே இரு ரோஜாவோடு யார ராணி உள்ளூரவாணி I want one baby சரசகுரா சரசம்மா மயக்கிற அம்மா நீ வைக்கிற உம்மா சும்மா Leave me alone. இங்கிட்டு போ போ. ஆஹா இந்த பொண்ணு இங்க இருக்கா ரீடா என்ன சார்? ரீடா நான் பிரியாவை பார்த்தேன் எந்த பிரியா? சுப்ரியாவா? ஹரிப்பிரியாவா சார்? ராஜுவோட லவர் பிரியா சார் நீங்க பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் சார். யாரு சார் இந்த பிரியாவை எப்படி சார் அது கண்டுபிடிச்சீங்க? வந்து கொஞ்சம் ரொம்ப அவசரம் ஒருத்தரை மீட் பண்ணோம் கீழே இருந்து மேல பார்த்தா பிரியா இருந்தா அவளை பார்த்துட்டேன் எந்த வேலையா வந்தீங்களோ அது முதல்ல முடியுங்க சார். நீ உருப்படவே மாட்டேன் அர்ஜென்ட்டா ராஜுக்கு ஃபோன் பண்ணு ஓகே சரி ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே. ஹலோ ராஜ் 1 மினிட். சார் என்ன சொல்லணும் சார்? உங்க செட்டப்ப கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லு. உங்க செட்டப் கிடைச்சிருச்சு. அறிவு இருக்கா உனக்கு? உன் லவர் பிரியா கிடைச்சிட்டான்னு சொல்லு. ஓகே சார். ராஜ் உங்க லவர் கிடைச்சிட்டாங்க. கரெக்ட்டா சார்? ஓகே இந்த வேலை முடிஞ்சிருச்சு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா சார் நீங்க எங்க வேணாலும் போலாம் ஆனா நான் போக முடியாதுல்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் வா. பிரியா எங்க? அந்த பில்டிங்ல இருக்கா சீக்கிரம் வா வா ஐயோ நீ வேற ராஜ் நீ மேல போய் பாரு ஓகே. நான் இங்கே பாக்குறேன் ஏன் பேசி அடிக்கிறீங்க? யாருங்க ஏய். சாரி பாஸ். ஐய். எங்க பாஸ் அடிக்கிறாங்க. கொஞ்சமான அறிவு இருக்க உனக்கு போ அந்த பக்கம் போ வா நிறுத்துங்க பாஸ் 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 சாரி பாஸ் ப்ளீஸ் பாஸ். அவங்க பக்கமா இல்ல ஏன் உங்க கூட பக்கமா தான் பாஸ். கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம். பக்கா ஷூர். ஏய் குடுறாத இப்ப ஸ்டார்ட் பண்ணு நிறுத்துங்கடா
நீ எப்ப வந்த? இப்பதான். எதுக்கு வந்த? 10 நாள் காதலுக்காக என் நண்பன் கஷ்டப்படுறானா 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் ரிஸ்க் எடுத்ததுல என்ன சார் தப்பு? பஞ்சிங் டைலாக் ரொம்ப கேட்சிங்கா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. இன்னொரு வாட்டி சொல்லு. 10 நாள் காதலுக்காக என் நண்பன் இவ்வளவு கஷ்டப்படுறானா 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்ல. டேய் விசிலடா. அண்ணா நல்லா இருக்குண்ணா, மறுபடியும் சொல்லுங்கண்ணா. 2 தடவை சொன்னா புரியல உனக்கு. போ டேய் அங்க போய் பாரு. சீக்கிரம் வா. மேலெல்லாம் பறக்குறீங்களே, நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட் பாஸ். நீ ஃபீல் பண்ணதெல்லாம் ரெண்டு முதல்ல மெயின் ஆஃப் பண்ணுமா? ஓகே ஓகே. அப்பா. சூப்பர் சார். அவர் அங்கே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம். மெயின் ஆஃப் பண்ணு. டேய் வந்தா நான் உன்னை கொன்னுடுவேன். மெயின் ஆஃப் பண்ணு. கேளுங்க. அப்படியே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். ஐயோ. ராஜ், உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அப்புறமா வரேன். பாய். ஹலோ. ஹலோ மைத்திலி, யாரு? நான் யாரா இருந்தா என்ன, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷன் ராஜ் லண்டன்ல இருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான். அவன் காதலிக்காக தன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான். இன்னைக்கு இந்த சிட்டில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். யார் நீ? Who the hell is this? என்னை பத்தி யோசிச்சு உன் நேரத்தை வீணாக்காத. அழிய போற உன் குடும்பத்தை பத்தி யோசி, உன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசி. நம்பிக்கை இல்லைனா ராஜ் டிராவல் பண்ண ஏர்வேஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளு. லண்டன்ல ராஜ் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேளு. இது வரைக்கும் உங்ககிட்ட அப்பாவியா நடிக்கிற உன் புருஷனோட சட்டையை பிடிச்சி கேளு. ஆல் தி பெஸ்ட் மை டியர். ஹலோ. Yes, what can I do for you? Hi. I just need to know something. Last month 25th, can you please confirm the person called Mr. Raj stayed with you? Just a minute. No, ma'am. He was supposed to come. What? Yeah, he was supposed to come, but didn't come. Thank you. ஹலோ, வணக்கம். ட்ராவல் அண்ட் லேர்ன். Hi. I want some small information. Last month 24th, British Airways, Chennai to London. Can you please confirm the passenger called Raj? 1 செகண்ட் லைனில் இருங்க மேடம், பார்த்து சொல்கிறேன். ராஜுங்கிற பேரில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் அன்றைக்கி அவர் ட்ராவல் பண்ணல. ஜேர்னி எப்படி இருந்ததுலாம் கேட்கவே இல்லை. ஜேர்னி பண்ணாதானே கேட்குறது. அந்த பொண்ணு யாரு? பிரியான்னு ஒரு மாடல். உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக இப்படி செய்யல மைத்திலி. அவ என் மனசுல இருந்த முழுசா போனதுக்கு அப்புறம் தான் உன் கூட பழக ஆரம்பிச்சேன். என்ன நம்ப மைத்திலி, ப்ளீஸ். எந்த முகத்தோட மறுபடியும் என்ன பார்க்கிறதுக்கு வந்த? நான் சொல்றது கேளு மைத்திலி, ப்ளீஸ். Stop it!
தெரியலையே இந்த நிலைமைகள் மாறாதோ கதை எழுதியவன் அதை முடிக்கும் வரை இந்த குழப்பங்கள் தீராதோ முதல் முறை வாழ்வில் கண்ணீர் ஏனோ மனதினில் மாற்றம் தந்தாயேனோ பிரிந்திட வேண்டாம் என் சுவாசமே தொலைத்திட வேண்டாம் என் நேசமே ஜேம்ஸ். ஹாய் பிரியா, நீ சொன்னபடி எல்லா விஷயத்தையும் நான் மைதிலி கிட்ட சொல்லிட்டேன். உன்னை பற்றியும் ராஜீவை பற்றியும் அவகிட்ட சொல்லிட்டேன். இன்னியோட அவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. உன் கோவம் தணிஞ்சுதா? ம், நீ ராஜுவை கழட்டி விட்டதுக்கப்புறம் நாம் 2 பேரும் கோவாவுக்கு போய் செட்டில் ஆகிடலாம். ஓகேவா? வச்சிடுறேன். ராஜ், ஜேம்ஸ்க்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஜேம்ஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கும் மைதிலிக்கும் என்ன சம்பந்தங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒரே ஹாஸ்டல்ல படிச்சோம். எல்லா விஷயத்திலயும் மைதிலி தான் ஃபர்ஸ்ட். பிரேயர் கூட அவ தான் சொல்லுவா. Come on girls, get ready, all of you. மைதிலி, அந்த 3 பிரைஸ்ல உனக்கு எந்த பிரைஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த டெடி பேர் தான் வேணும். பிரியா, அந்த 3 பிரைஸ்ல உனக்கு எந்த பிரைஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த டெடி பேர் தான் வேணும். ஸ்டடி கோ. விளையாட்டுல, பாட்டுல, படிப்புல எல்லாத்துலயுமே மைதிலி தான் ஃபர்ஸ்ட். அதை என்னால தாங்கிக்கவே முடியல. Come on girls, get up, get up. Time ஆயிடுச்சு, சீக்கிரம். Come fast. குட் மார்னிங் Good morning, good morning. Come quick, quick. எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஓகே சார். என் டெடி பேர். மைதிலி ஸ்டாண்ட் அப். ஸ்டூடெண்ட், இந்த அரையிறுதி தேர்வுல மைதிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருக்கு. கிளாப். சிட் டவுன். பிரியா ஸ்டாண்ட் அப். என்ன மார்க் இது? நீ எல்லாம் எதுக்காக படிக்க வர? மைதிலியை பார்த்து கத்துக்க.
இன்னொரு தடவை இந்த மாதிரி மார்க் எடுத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் இடியட். பசங்க எல்லாருக்குமே வீட்டில இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு. வந்த பணத்தில் ஒன்று தவிர எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்க. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சீக்கிரம் பணம் அனுப்ப சொல்லி. சரியா? போ. எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும், நீ கொடுக்குறியா? ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. படிக்கும் போது திருட்டுத்தனெல்லாம் பண்றியா? எங்க இருந்து வந்தது இந்த பழக்கம் உனக்கு? ஒன்னெல்லாம் டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும். முழிக்கிறத பாரு. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம மைதிலிய கொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு பிளான் பண்ணி மைதிலியோட சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன். சமயக்காரன் கண்டுபிடிச்சதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. மாஸ்டர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுனால என்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டாங்க. நான் அங்க படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு மைதிலி மேல இருந்த பகை ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அங்கதான் எனக்கு ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் ஆனா. மைதிலி மேல எனக்கு இருந்த பகையை தீர்க்கறதுக்கு ஜேம்ஸ் எனக்கு எல்லா உதவியும் பண்றேன்னு சொன்னான். 7 வருஷம் கழிச்சு நானும் ஜேம்ஸும் ஒரே நேரத்துல வெளியில வந்தோம். வெளியில வந்ததும் மைதிலி இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன். உனக்கும் மைதிலிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது எனக்கு தெரிய வந்துச்சு. உன்னை முதல்ல பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை லவ் பண்ணி மைதிலியை உன்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். உன் மேல இருக்கிற ஆசையினால நான் என்னையே உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா ஜேம்ஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதுனால நான் உன்னை விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருந்தேன். அப்பதான் உனக்கும் மைதிலிக்கும் கல்யாணம் ஆச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. நீ லண்டன் போகாம இருக்க எல்லா வழியிலையும் நான் உனக்கு தடையா இருந்தேன். நீ என்னை தேடினதை பார்த்து நான் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மைதிலி மேல இருந்த கோவத்தினாலதான் நான் உன்கிட்ட நெருங்கி பழகினேன். ஆனா பின்னாடி அதுவே உண்மையான காதலா மாறி போயிடுச்சு ராஜ். நான் உன்னை என் உயிருக்கு மேல காதலிச்சேன். அதனாலதான் என்னையே உன்கிட்ட கொடுத்த. எனக்கு நீ வேணும் ராஜ், எனக்கு நீ வேணும். மைதிலியை கொண்டாவது நான் உன்னை அடைச்சே தீருவேன். எனக்கு நீ வேணும். I want you. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மைதிலியோட பக்கத்து இந்த உடனே ராஜுவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னடி என்ன ஈஸியா கட்டி விட்டலாம்னு நினைச்சியா? உன்னை நான் விட மாட்டேன். மைதிலி, 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 மைதிலி. மைதிலி, மைதிலி, கதவு தர மைதிலி. மைதிலி ப்ளீஸ் கதவு தர. மைதிலி தயவு செஞ்சு நான் சொல்றது கேள் மைதிலி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். மைதிலி ப்ளீஸ் ஓபன் தி டோர் ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு முறை கேளு மைதிலி ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும் ராஜ்? எனக்கு நீ வேணும் மைதிலி. டிவோர்ஸ் பண்ணுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு மாத்திக்க. வாழ்க்கை பூரா நம்ம ஒண்ணா இருக்கணும் மைதிலி ப்ளீஸ். வேண்டாம் ராஜ். உன் மனசுல வேற ஒரு பொண்ணு கிட இருக்கும்போது என் மனசுல நீ இல்ல. சத்தியமா என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. இத சொல்றதுக்காக தான் நான் பிரியாவை பார்க்க போனேன். அங்க போன பிறகு தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. பிரியா ஸ்கூல்ல உன் கிளாஸ்மேட். நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் அவ இதெல்லாம் செஞ்சிருக்கா. எல்லாம் உன் மேல இருக்கிற வெறுப்பால தான். நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து
ஆனா நீ என் மேல காட்டின அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை லைஃப்ல பிரியவே கூடாதுன்னு முடிவு பண்ண. நம்ப மைதிலி, ப்ளீஸ். கதவு துற மைதிலி, கதவு துற. கம் ஆன். அவனே உன்னதான்டா எதிர்பார்த்தேன். நான் காதலிச்ச பொண்ணு நீ வேணும்னு சொல்றா. நீ நடனா உன் பொண்டாட்டி வேணும்னு சொல்ற. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கேன மாதிரியா தெரியுது? நான் காதலிச்ச பொண்ண உனக்கு விட்டு கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய மேலோகத்துக்கு அனுப்புறேன்டா. பாத்தியாடி, அவன் நீ வேண்டாம் அவன் பொண்டாட்டிய காப்பாத்துறான். நீ என்னடா அவனை இன்னும் லவ் பண்ற. மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்க, இல்லனா அவனை இங்கேயே கொன்னு போட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் நானே கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், அவனை கொல்லுங்கடா. நான் தான் ஜெயிச்சராஜ். மைதிலி விட எனக்கு தான் உன் மேல காதல் அதிகம்னு நான் நிரூபிச்சிட்டேன். மைதிலிய நான் ஜெயிச்சிட்டேன். சாரி ராஜ், சாரி சாரி ராஜ். பிரியா, பிரியா. மைதிலி, அழக்கூடாதுடா. அழாதீங்க. ஸ்வேதான்னு எழுதுங்க. சரி அழக்கூடாது. பிரியா. ஓ, அழக்கூடாது பிரியா, அழக்கூடாது. ராமவரம் பொண்ணோட